வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பிரெத் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு டீப் சி சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குரூப் ஆஃப் டைவர்ஸ் போகக்கூடிய ஒரு ரிஸ்கியான டாஸ்க், அந்த டாஸ்கில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற தீமில் தான் போகும். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே உலகத்தோட ஆழமான கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் கேஸ் பைப்லைனை பற்றி காட்டுறாங்க. இந்த பைப்லைனை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டைவர்ஸ் தான். இந்த டைவர்ஸ் இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரீரெக்ஸ் மாதிரி பண்றாங்க. அதாவது கப்பலுக்கு போயிடுறாங்க. கப்பல்ல இருந்து ஒரு பிரஷரைஸ்டு சேம்பருக்குள்ள இவங்களை தங்க வைக்கிறாங்க. ஸோ தட் கடலோட ப்ரெஷருக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமாட்டு பெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லிஃப்ட் மாதிரியான ஒரு விஷயத்து வழியா அந்த பைப் லைனுக்கு போய் அங்கே ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா பண்ணிட்டு மேலே வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலையை பண்றதுக்காக இப்போ ஒரு குரூப் ஆஃப் டைவர்ஸ் வராங்க. அந்த டிரைவிங் குரூப்ல முக்கியமான 3 மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டன்கன், டேவிட் அண்ட் நம்ம ஹீரோவான கிறிஸ் லெமன்ஸ். நம்ம ஹீரோவோட காதலி வந்து கரையில் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பவே நம்ம ஹீரோக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து உள்ள கடலில் மாட்டிக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அவரை மீட் எடுக்கிறதுக்கு இவங்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட லாஸ்ட்லேயே அந்த கிளிப்பிங்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு 2019. அந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபிலிம் வெர்ஷன் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது உண்மையாக நடந்துச்சு அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ப்ரீ ரிக்வசிட்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணணும் அப்படின்ற அந்த டீடைலிங் அப்படின்றதும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரெஸ்கியூ மிஷன் அப்படின்றதும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்ற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ்மே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த சிம்பிளான லவ் போர்ஷன் அப்படின்றதும் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த படம் ஒரு பரபரப்பான த்ரில்லரா இல்லை பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான சர்வைவல் த்ரில்லரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சிம்பிளான த்ரில்லர், ஒரு உண்மை கதையை அப்படியே படமாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரு லிப்லாக் சீன் வருமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.